ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய நோக்கம் அனைவரும் சட்டம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. நம்ம அப்டேட் பண்ணுறது அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து உங்கள் மொபைல்லையோ இல்லை எந்த ஒரு டிவைஸ்லேயோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாஸ் குரூப்ஸில் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக மக்கள் வந்து சட்டம் வந்து தெரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். மற்றும் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவை பார்க்கும்பொழுது முழுமையாக பாருங்கள். அந்த கண்டென்ட் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அந்த சட்டமோ கேஸ்லாவோ சட்ட சம்மந்த எந்த விஷயமும் வந்து நம்ம போட்டால் வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அந்த நீதி, அந்த சட்டம் எல்லாமே வந்து தெரிய வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம்னா பெயில். அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் பெயில், அதாவது எத்தனை வகையான பெயில் இருக்குது, அந்த பெயில் என்ன, என் நோக்கம் என்ன, அது டிஃபைன் பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி வந்து பேச போகிறோம். அதாவது 6 வகையான பெயில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஒன்று. அதாவது ரெகுலர் பெயில் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரெகுலராக கொடுக்கக்கூடிய பெயில், அது ஒன்று. அதுக்கப்புறம் ஆன்டிசிபேட்ரி பெயில் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்ரீம் பெயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து இன்ட்ரீம் பெயிலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஃபால்ட் பெயில் அப்படிங்கிறதும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிட் பெயில் அப்படின்னு ஒரு பெயில் வந்து சட்டத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் வந்து ப்ரொவிஷனல் பெயில். இந்த 6 பெயில் வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயங்கள், இந்த 6 பெயிலை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குது, இந்த பெயில் வந்து எதுக்கெல்லாம் உதவி இருக்குது, எப்பப்போ இந்த பெயிலெலாம் வந்து பயன்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு. ரெகுலர் பெயில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு பெயில் அப்படின்னாலே ஜாமீன். ஒருத்தர் வந்து கைது பண்ணிடுவாங்க, இவர் வந்து குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கருத்தில் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஜாமீன் வாங்கணும் அப்படிம்பாங்க. ஜாமீன்னா உங்களுக்கு தெரியும் வந்து காக்னைசபிள், நான் காக்னைசபிள். அதாவது ஜாமீனில் வந்து காக்னைசபிள் அப்படின்னு சொல்லும்போது ஜாமீனில் வெளிவிடக்கூடிய ஒரு பெயில். நான் காக்னைசபிள் அப்படிங்கிறது வந்து ஜாமீனில் வந்து வெளிவர முடியாத ஒரு குற்றத்தை செய்ததுக்காக கைது பண்ணுவது. இப்போ வந்து காக்னைசபிள் பெயில், அதாவது இது வந்து பெயிலில் வந்து வெளியே வரலாம், அந்த மாதிரியான ஒரு குற்றம் செஞ்சது அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய தேவையில்லை. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு ஷூரிட்டியை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. அவங்க அந்த கண்டிஷன்ஸை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸே வந்து பெயில் கொடுத்துருவாங்க. அதுதான் ஜாமீனில் வரக்கூடிய பெயில். அதான் வந்து காக்னைசபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் காக்னைசபிள் அப்படிங்கிறது மிகவும் கடுமையான குற்றம் செய்கிறது. இதை வந்து போலீஸ் வந்து கைது பண்ணி அவர்களை கொண்டு போனால் போலீஸால் வந்து ஜாமீனில் வெளிவர முடியாது. அதை வந்து கோர்ட்டு தான் தீர்மானிக்கும். அது டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த கோர்ட்டு. கோர்ட்டில் நீங்கள் மனு செய்து தான் வந்து ஜாமீன் வந்து பெற வேண்டும். இதை மாதிரியான வந்து இருக்குது. இப்போ இந்த பெயில் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை. அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து 22 வந்து இதை சொல்லுது. வந்து ஜாமீன் கொடுப்பது ஒரு ரைட்ஸாகவே வந்து இருக்குது. இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஒரு அடிப்படை உரிமை. அனைவருக்கும் இது வந்து ஜாமீன் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா அவங்க குற்றம் செய்திருக்கலாம், குற்றம் செய்யாமல் இருக்கலாம். ஜாமீனில் விடலைன்னா வந்து உள்ளேயே வச்சுருக்க வேண்டியதான் ஜெயிலில். அப்புறம் ஜாமீன் கொடுக்கல அப்படின்னா ஜெயிலில் வச்சுருந்தா ஜெயில் வந்து நமக்கு வந்து 10ஆம் மூலையும் போயிடும். அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி இப்போ வந்து ரெகுலர் பெயில், அதாவது 6 பெயிலில் ரெகுலர் பெயில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஜாமீன் என்பது வந்து கைது செய்யப்பட்ட ஒரு நபரை வந்து அவர்களின் வழக்கு விசாரிக்கப்படும் போது அல்லது விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது காவல்துறை அல்லது நீதிமன்ற காவலில் இருந்து விடுவிப்பதாகும். காவல்துறை அல்லது நீதிமன்ற காவலில் இருந்து விடுவிப்பதாகும். அதாவது கைது செய்து அவரை வந்து ஒரு காவலில் வச்சிருக்கிற பொழுது பெயில் அப்ளிகேஷன் போட்டு அவர் பெயிலை விடுவிப்பது. ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இது
தாக்கல் செய்யப்படுகிறது இந்த பெயில் அப்ளிகேஷன் நீதிமன்றத்தில். மற்றும் வந்து பொதுவாக இது வந்து இப்பொழுது வந்து பிஎன்எஸ்எஸ் சட்டத்தின வந்து தாக்கல் பண்ணப்படுகிறது அப்படிங்கிறத வந்து குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்படுவதற்கு முன்பு கோரப்படும் முன்ஜாமீன் போல் அல்லாமல் இது பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமான ஜாமீன் என்பது காவலில் எடுக்கப்பட்ட பிறகு வந்து விடுதலை பெறுவதற்காக, ஜாமீனில் விடுதலை பெறுவதற்காக நிலையான செயல்முறையாக வந்து இது இருக்கிறது அப்படிங்கிறது. வழக்கமான ஜாமீனில் வந்து முக்கிய அம்சம் வழக்கமான ஜாமீன், அதாவது கைது செய்த பின்பாடு வழக்கமாக ஒரு ஜாமீன் போடுவது ஒரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கைதுக்கு பிறகு கைது செஞ்சுட்டாங்க ஒருத்தரை, இவர் தான் குற்றவாளின்னு ஒரு நபர் வந்து இது வந்து ஒரு நபர் கைது செய்யப்பட்ட பிறகு அவரை காவலில் இருந்து விடுவிக்க பயன்படுத்தப்படும் சட்டப்பூர்வ வழிமுறையாகும் இந்த ஜாமீன், ரெகுலர் பெயில் அப்படிங்கிறது. என்ன வெளிவரக்கூடிய குற்றங்களுக்கு அப்படின்னு ஒரு டாப்பிக்கில், அதாவது வெளிவரக்கூடிய குற்றங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது, கைது செய்யப்பட்ட ஒருவருக்கு ஜாமீனில் விடுவிக்கப்படக்கூடிய குற்றங்களுக்காக ஜாமீனில் வந்து விடுவிப்பதற்கு முழுமையான உரிமை உண்டு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து ஜாமீனில் விடுறது, ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்கள். ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றங்களுக்கு வந்து ஜாமீன் என்பது விருப்புரிமை கொண்டது, அதாவது டிஸ்கிரிமினேஷனரி மற்றும் வந்து பல்வேறு காரணிகள் மற்றும் முன்னுதாரணங்களை அடிப்படையாக கொண்டு நீதிமன்றம் வந்து ஜாமீனில் வரை விடலாமா விடக்கூடாதா என்று வந்து முடிவு செய்யப்படும். ஆனால் வந்து கண்டிப்பாக ஜாமீன் கிடைக்கும். ஜாமீன் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு தண்டனை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவாங்க. அங்கே ரிஜெக்ட் ஆகிட்டுனா ஹைகோர்ட்டில் ரிஜெக்ட் ஆகிட்டுனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போய் ஜாமீன் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கண்டிப்பாக ஜாமீன் வந்து நீதிமன்றத்தால் ஒரு பீரியடில் வந்து வழங்கப்படும். நிபந்தனைகள் வந்து இதுக்கு வந்து இருக்கும். அந்த ஜாமீன் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து பிணையதாரர்களுடன் அல்லது இல்லாமல் பிணையை நிறைவேற்றுவதற்கு போன்ற நிபந்தனைகளை வந்து நீதிமன்றம் வந்து விடுதலைக்கு வந்து ஜாமீன் விடுதலைக்கு விதிக்க வந்து உரிமை இருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். இது நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ரெகுலர் பெயிலோட நோக்கம் விசாரணை அல்லது விசாரணையின் போது கைது செய்யப்படாமல் எதிர்கால நீதிமன்ற நடவடிக்கைகளில் குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து கலந்து கொள்வதை உறுதி செய்வதே முதன்மையான நோக்கமாக வந்து கருதப்படுகிறது. இந்த ரெகுலர் பெயில் வந்து எப்போ அவங்க கொடுப்பாங்க அப்படின்னா, கோர்ட்டில் மோஸ்ட்லி இன்வெஸ்டிகேஷன், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து ரெகுலர் பெயில் வந்து கொடுத்துருவாங்க. ஒருத்தர் தவறு செஞ்சிருக்கிறார், வந்து ஒருத்தர் வந்து மர்டர் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா பெயில் அப்ளிகேஷன் மூவ் பண்ணுறாங்க. அந்த பெயில் அப்ளிகேஷன் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு. அதாவது நம்ம குற்றவாளி என்று கருதப்படுவரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சிட்டாங்க, எல்லாம் கேதர் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெயில் வந்து கொடுத்துற வந்து வாய்ப்பு நிறைய இருக்கிறது. மனு தாக்கல் செய்வது பற்றி பார்க்கலாம். என்னென்னா, வழக்கமான ஜாமீனுக்காக ஒரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வந்து 3 ஆண்டுன்னா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அல்லது உயர் நீதிமன்றம் அல்லது அமர்வு நீதிமன்றம் போன்ற உயர் நீதிமன்றத்தில் விண்ணப்ப தாக்கல் செய்யப்படுகிறது. குற்றத்திற்கு தகுந்தாற்போர் வந்து அந்த நீதிமன்றம் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். சமீபத்திய மாற்றங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎன்எஸ்எஸ் சட்டம் 2023 கீழே பார்த்தீங்கன்னா புதிய விதிகள், விசாரணை கைதிகள் அதிகபட்ச தண்டனையில் பாதி காலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்தால் அவர்களை விடுவிக்க அனுமதிக்கின்றது. அதாவது ரொம்ப நாள் உள்ள வந்து பெயிலே இல்லாமல் வந்தால் வெளியே விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவிலேயே வந்து இருக்குது, அதை தழுவி இதை வந்து இருக்குது. இருப்பினும் வந்து நீதிமன்றம் அதை எழுத்துப்பூர்வ காரணங்களுடன் வந்து மறுக்கவும் முடியும் அப்படின்னு வந்து பிஎன்எஸ்எஸ் சட்டம் 2023 சொல்லப்படுது. அடுத்து பெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது ஆன்டிசிபேட்டரி பெயில், முன்ஜாமீன். இதுவும் ரொம்பவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம நாட்டில் வந்து முன்ஜாமீன்
என்பது வந்து ஒரு குற்றம் செய்த நபர் வந்து நீதிமன்றத்தில் வந்து கைது செய்வதற்கு முன்பாக வந்து தாக்கல் பண்ணுவது கைது செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் முன்ஜாமீன். வந்து தாக்கல் செய்து கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மனு போடுவது, அவர் குற்றம் செய்திருப்பார் என்று கருதுகிறார்கள் அப்படின்னு சொல்லி முன்ஜாமீன் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. இது ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றத்திற்காக கைது செய்யப்படுவார் என்று அஞ்சும் ஒருவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவலில் எடுப்பதற்கு முன்பு ஜாமீனில் விடுவிக்க அனுமதிக்கிறது. தவறான குற்றச்சாட்டுகள் அல்லது துன்புறுத்தல்களிலிருந்து தனிநபர்களை பாதுகாப்பதற்காக ஒரு தடுப்பு நடவடிக்கையாக இது உள்ளது. அதாவது துன்புறுத்துவாங்க, என்ன நான் தவறே செய்யலை ஆனால் என்னையவை துன்புறுத்துவாங்க அப்படிங்கிறத வந்து தடுப்பதற்கு நடவடிக்கையாக இது வந்து இருக்கிறது. இதன் மூலம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டு சரியான காரணங்கள் இல்லாமல் தடுத்து வைக்கப்படுவதன் மூலம் அவர்களின் சுதந்திரம் வந்து நியாயமற்ற முறையில் வந்து பறிக்கப்படுவது என்பதை உறுதி செய்கிறது. அதை வந்து சுதந்திரத்தை பறிக்கிறது அப்படிங்கிறது. மேலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று நம்புவதற்கு நம்பகமான காரணம் இருப்பதாக விண்ணப்பதாரர் வந்து காட்ட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முன்ஜாமீனில். முக்கிய அம்சங்கள் இதில் இந்த முன்ஜாமீனில் என்னன்னு பார்க்கும்பொழுது, முன்கூட்டியே நடவடிக்கையை வந்து எடுக்க வேண்டும். கைது செய்வதற்கு முன்கூட்டியே ஒருவர் வந்து கைது பண்ணப்படுவார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவர் கைது பண்ணுவதற்குடைய ஒரு முன்னர் நடவடிக்கை எடுக்கணும். கைது செய்யப்பட்ட பிறகு வழங்கப்படும் வழக்கமான ஜாமீனை போல வந்து இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுவதற்கு முன்பு ஜாமீன் வந்து கோரப்படுகிறது. கைது செய்யப்படக்கூடாது அப்படிங்கிறது சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது வந்து பிஎன்எஸ்எஸ் சட்டத்திலேயே இப்போ வந்து புதிதாக கொடுக்கப்பட்டது. முன்பாக இது 1973 வந்து ஆண்டு குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு பிரிவு 438 கீழே வந்து இந்த ஆன்டிசிபேட்டரி பைல் வந்து கொடுக்கப்பட்டு வந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். இப்போ வந்து பிஎன்எஸ்எஸ் சட்டம் 2023 வந்து இருக்குது. இந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலோட நோக்கம் என்ன? இது அநியாயமாக கைது செய்யப்படுவதற்கும் தடுத்து வைப்பதற்கும் எதிராக ஒரு பாதுகாப்பாக செயல்படுகிறது அப்படின்னும், குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காக இது வந்து செயல்படுகிறது. இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நோக்கமாக இருக்கிறது. விண்ணப்பம் செய்வது, மனு செய்வது நீதிமன்றத்தில் இந்த நிவாரணத்திற்காக ஒருவர் அமர்வு நீதிமன்றம் அல்லது வந்து தக்க நீதிமன்றத்தில் வந்து மனு வந்து செய்ய வேண்டும். கைது செய்வதற்கு முன்பாக இல்லது உயர் நீதிமன்றம் தான் உயர் நீதிமன்றத்தில் தக்க நீதிமன்றத்தில் வந்து செய்யணும். இதுக்கு வந்து நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. விண்ணப்பதாரர் மனுதாரர் வந்து ஒத்துழைப்பை உறுதி செய்வதற்கும் ஜாமீன் தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதற்கும், முன்ஜாமீன் தவறாக பயன்படுத்தி தடுப்பதற்கும், நாட்டை விட்டு வெளியேறுவதை தவிர்ப்பது, பாஸ்போர்ட்டை ஒப்படைப்பது அல்லது காவல்துறை காவல் நிலையத்தில் சென்று கையொப்பமிட்டு ஆஜராவது வந்து போன்ற நிபந்தனைகளை வந்து நீதிமன்றம் வந்து விதிக்கும் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லிக்கிறோம். எப்போது அனுமதிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு நபர் பிணையில் வெளிவர முடியாத குற்றத்திற்காக அதாவது ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றத்திற்காக ஒரு நபர் பிணையில் வெளிவர முடியாத குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டால் என்று நம்புவதற்கு உண்மையான காரணம் இருக்கும் பொழுது, கைது செய்யப்படுவார் என்று நம்புவதற்கு உண்மையான காரணம் இருக்கும்போது, தொழில்முறை அல்லது தனிப்பட்ட பகைமை காரணமாக தவறான தொடர்பு அல்லது துன்புறுத்தலுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு இருக்கும் பொழுது நீதிமன்றம் வந்து அதை நம்பிச்சு அப்படின்னா ஆன்டிசிபேட்டரி முன்ஜாமீன் கொடுக்கப்படலாம். எப்போது வந்து முன்ஜாமீன் வந்து மறுக்கப்படும் அப்படின்னு பார்க்கும்பொழுது,
விண்ணப்பதாரர் மனுதாரர் நீதிமன்றத்தில் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறவர் வந்து, அதாவது விண்ணப்பதாரர் வந்து விசாரணையில் தலையிடவோ அல்லது வழங்கப்பட்ட நிவாரணத்தை வந்து துஷ்பிரயோகம் செய்யவோ வாய்ப்புள்ளது. ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்தா அது வந்து தவறானதாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து நீதிபதியிடம் வந்தால், அதை வந்து வழக்கறிஞர்கள் வந்து ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா, குற்றச்சாட்டுகள் மிகவும் கடுமையானதாகவும் விண்ணப்பதாரரின் வந்து பங்கு, அதாவது குற்றத்தின் பங்கு குறிப்பிடத்தக்கதாகவும் இருந்தால் இருக்குது என்று நீதிமன்றம் நம்பினால், நீதிமன்றம் அதை வழங்க வந்து தயங்க கூடாது. அதை வந்து வழங்காமல் நிப்பாட்டி விடும் அப்படிங்கிறதும் வந்து ஒரு விஷயமா வந்து இருக்குது. இன்ட்ரீம் பெயில், இடைக்கால ஜாமீன். நம் நாட்டில் வந்து இடைக்கால ஜாமீன் என்பது வழக்கமான அல்லது ஜாமீன் தொடர்பான முறையான விசாரணை வந்து நிலுவையிலிருந்து இருக்கும் பொழுது குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு குறுகிய காலத்திற்கு வழங்கப்படும் தற்காலிக விடுதலையாகும். ஜெயிலில் இருப்பார், ஆன்டிசிபேட்டரி பெயிலுங்கிறது வேற, இது வந்து இன்ட்ரீமாக இடைக்காலமாக வந்து ஒரு ஜாமீனை வந்து பெற்று செல்வதை நம்ம வந்து பார்க்குறோம். குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு குறுகிய காலத்திற்கு வழங்கப்படும் தற்காலிக விடுதலை ஆகும். இது வந்து தேவையற்ற தடுப்பு காவலுக்கு எதிரான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாக வந்து செயல்படுகிறது. மேலும் வந்து பிரதான ஜாமீன் விண்ணப்பத்தில் வந்து நீதிமன்றம் வந்து இறுதி முடிவை எடுக்கும் வரை, அதாவது ஒரு ஜாமீன் மனு போட்டிருப்பாங்க, அதை வந்து இறுதி முடிவை எடுக்கும் வரை தனிநபருக்கு காவலில் இருந்து தற்காலிகமாக, அதாவது இன்ட்ரீமாக வந்து ஜாமீன் தற்காலிக விடுதலையை வழங்குகிறது. இது அதாவது ஜெயிலில் இருப்பார், ஜாமீன் மனு போட்டிருப்பாங்க, ஆனால் ஜாமீன் மனு பரிசீலனைக்கு கோர்ட்டில் நிலுவையிலேயே இருந்துக்கிட்டே இருக்கும் பல மாதங்களாக. அதனால் வந்து இன்ட்ரீமாக ஒரு பெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து போடுவார். மேலும் பிரதான ஜாமீன் விண்ணப்பத்தில் நீதிமன்றம் வந்து இறுதி முடிவை வந்து எடுக்கும் அப்படி வரை வந்து தனிநபருக்கு காவலில் வந்து இருக்கும் தற்காலிக விடுதலையை வழங்குகிறது. அப்போ வந்து அந்த இன்ட்ரீம் பெயிலை வந்து கன்சிடர் பண்ணி விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது இடைக்காலமாக. அந்த இடைக்காலமுக்கு வந்து ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கலாம், மிக ஸ்ட்ராங்காக இருக்கலாம், மிகவும் அவர்களுடைய தந்தை தாய் வந்து அதாவது இறக்கும் தருவாயில் இருக்கலாம். அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்ஜெக்டாக இருக்குது, ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேக்டாக இருக்குது அப்படின்னா இன்ட்ரீம் பெயில் வந்து கொடுக்க வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேலும் பிரதான ஜாமீன் விண்ணப்பத்தில் நீதிமன்றம் இறுதி முடிவை எடுக்கும் வரை தனிநபருக்கு காவலில் இருந்து தற்காலிக விடுதலையை வழங்குகிறது. இந்த குறுகிய கால வெளியீடு, அதாவது இன்ட்ரீம் பெயில் குறுகிய கால வெளியீடு வந்து பின்பற்ற வேண்டிய குறிப்பிட்ட நிபந்தனைகளுடன் வந்து கொடுக்கப்படும் நீதிமன்றத்தால். மேலும் அந்த நிபந்தனைகள் மீறப்பட்டால் அதை ரத்து செய்யவும் வந்து நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கு. இடைக்கால ஜாமீனில் முக்கிய பண்புகள் வந்து என்னன்னு பார்க்கும் பொழுது, தற்காலிக நிவாரணம். இது வந்து நிரந்தர நிவாரணம் கிடையாது, நிரந்தரமான பெயில் கிடையாது, தற்காலிக நிவாரணம். இது ஒரு குறுகிய கால விடுதலை ஆகும். பொதுவாக சில நாட்கள் அல்லது வாரங்களுக்கு நீட்டிக்கும் சட்ட நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும் போது நிவாரணம் வழங்குவதை நோக்கமாக கொண்டது வந்து இது. முக்கிய விசாரணை நிலுவையில் உள்ள பொழுது அப்படின்னு பார்க்கும் பொழுது வழக்கமான அல்லது ஜாமீன் விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் இன்னும் முழுமையாக விசாரிக்கப்படாத போது இது வழங்கப்படுகிறது. கைது செய்வதிலிருந்து பாதுகாப்புக்காக இந்த இன்ட்ரீம் பெயிலை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா பெயில் போட்டிருக்கோம், கிடைக்கல, அதனால் இன்ட்ரீம் பெயில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது கைதுக்கு எதிரான தற்காலிக பாதுகாப்பாக செயல்படுகிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்கள் வழக்கு
விசாரிக்கப்படும் போது தேவையில்லாமல் தடுத்து வைக்கப்படுவதில்லை என்பதையும் உறுதி செய்கிறது. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இந்த இன்ட்ரீம் பெயில். நிபந்தனைக்குட்பட்ட விடுதலையே இந்த விடுதலையாகும். இது விடுதலை அப்படிங்கிறது இன்ட்ரீம் வெளியீடு, இடைக்கால ஜெயிலிலிருந்து வெளியே விடுவது, இடைக்காலமாக குறுகிய காலமாக ஒரு 1 month இன்ட்ரீம் பெயில் அப்படின்னு. மேலும் நீதிமன்றம் சாட்சியங்களையோ அல்லது சாட்சிகளையோ சிதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கும். வழக்கு குறித்து ஊடகங்களுக்கு பேசுவதை தவிர்க்க வேண்டும் போன்ற கடுமையான நிபந்தனைகளை விதிக்கும். இது இதுக்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. இன்ட்ரீம் பெயில் கொடுக்கும் பொழுது முக்கியமான வழக்குகளாக இருந்தால் இது சாத்தியமான ஒரு விஷயம். முக்கிய முடிவுடன் முடிகிறது. என்னன்னா, வழக்கமான அல்லது ஜாமீன் விண்ணப்பத்தை நீதிமன்றம் முடிவு செய்தவுடன் இடைக்கால ஜாமீன் காலாவதி விடும். ஏன்னா அவருக்கு ஃபுல்லாக ஜாமீன் கிடச்சிருச்சு, அதனால் ஜாமீனில் போயிடலாம். அதனால் இது காலாவதி ஆகிரும். நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால், ஒரு நிபந்தனை கண்டிஷனல் பெயில் அந்த கண்டிஷனை கம்ப்ளை பண்ணலை அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு சிறப்பு நடைமுறை இல்லாமல் மீண்டும் காவலில் எடுக்கப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சட்ட அடிப்படை, இது என்ன சட்ட அடிப்படையும் பார்க்கும் பொழுது, அதாவது அரசியலமைப்பு பிரிவு 21 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட வாழ்க்கை ஒருவருக்கு, ஒரு ஹியூமன் பீயிங்கு மற்றும் சுதந்திரத்துக்கான அடிப்படை உரிமையை பாதுகாக்கவே நீதிமன்றத்தின் உள்ளார்ந்த அதிகாரங்களின் கீழ் இடைக்கால ஜாமீன் பெரும்பாலும் வழங்கப்படுகிறது. இடைக்கால ஜாமீன் எப்போ தாக்கல் பண்ணுறாங்க, எதுக்காக தாக்கல் பண்ணுறாங்க? ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஜாமீன் மனு தாக்கல் பண்ணதை நிராகரித்திருக்கலாம், இல்லைன்னா அதை பெண்டிங்லேயே வச்சுக்கிட்டே இருக்கலாம் பல மாதங்களாக. அப்போ எவ்வளோ நாள் அவர் கஸ்டடியிலே இருக்க முடியும்? 2 மாதங்கள் ஆகிட்டுன்னா 2 மாதங்கள் கஸ்டடியிலே இருக்க முடியாது. அதனால் இன்ட்ரீமாக தாக்கல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதுதான் சொல்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 21 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சுதந்திரம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது. அதனால் இது இன்ட்ரீம் பெயில் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த அரசியலமைப்பு மூலியமாக நீதிமன்றம் உதவி செய்கிறது. ஒவ்வொரு சட்டப்பூர்வ விதிகளும் வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும், இந்த சட்டத்தை இதுக்கு தனி ஒரு சட்டம் இல்லை, ஒரு செக்ஷன் இல்லை அப்படின்னாலும், நீதியை உறுதி செய்வதற்கு சட்ட செயல்முறை துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை தடுப்பதற்கும் அவசியமானதாக கருதப்படும் போது நீதிமன்றங்கள் அதை வழங்கலாம், இன்ட்ரீம் பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. டிஃபால்ட் பெயில்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாச்சுட்டரி பெயில், டிஃபால்ட் பெயில். பிஎன்எஸ்எஸ் சட்டம் 2023 கீழ் ஜாமீன் பெற தவறுவது என்பது. அந்த டிஃபால்ட் பெயில் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா, சார்ஜ் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா பெயில் கொடுத்துருவாங்க. இதான் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா பெயில் கொடுத்துருவாங்க. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணலை அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் முடியல, பெயில் தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் டிஃபால்ட் பெயில். எப்போ டிஃபால்ட் பெயில் அரைஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பெரும்பாலான குற்றங்களுக்கு 60 நாட்கள், அல்லது இது 60 நாட்கள்ங்கிறது ஒரு சிறிய குற்றங்களுக்கு, அல்லது கடுமையான குற்றங்களுக்கு 90 நாட்கள் என்ற சட்டப்பூர்வ காலக்கெடுவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காவல்துறை குற்றப்பத்திரிக்கை, அதாவது சார்ஜ் ஷீட் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய தவறினால் இது பண்ணுவாங்க, ஃபைல் பண்ணணும். இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அவங்க அதுக்கு உண்டான எதுக்காக தாமதம் ஆகுதுன்னு சொல்லணும். மிகவும் தாமதமாகும் பொழுது இந்த டிஃபால்ட் பெயில் வந்துடும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குற்றம் சாட்டப்பட்ட நபரை விடுவிப்பதற்காக சட்டப்பூர்வ உரிமையாக இது செயல்படுகிறது.
இந்த உரிமை வந்து பிஎன்எஸ்எஸ் சட்டத்தம் 2023 பிரிவு வந்து 187 உட்பிரிவு 3 வந்து கீழ் வந்து வழங்கப்படுகிறது நீதிமன்றத்தால். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை வந்து தானாகவே கிடைக்காததால் அதாவது ஜாமீன் விடுதலை வந்து டிஃபால்ட் பெயில் தானாகவே கிடைக்காததால் இந்த காலங்கள் காலாவதியானாலும் விடுதலை செய்யுமாறு குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து நீதிமன்றத்தில் வந்து டிஃபால்ட்டுக்கு வந்து மனு வந்து செய்ய வேண்டும். டிஃபால்ட்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து நீதிமன்றம் வந்து விடுவிச்சிடாது, அதற்கும் மனு வந்து செய்ய வேண்டும். அதுதான் வந்து பிஎன்எஸ்எஸ் சட்டம் 2023 பிரிவு 187 உட்பிரிவு 3 வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிஎன்எஸ்எஸ்ஸின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான இந்த சட்டம் அதாவது டிஃபால்ட்டினுடைய தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆரம்ப கைது மற்றும் நீதிமன்ற விளக்கத்திற்கு பிறகு 60 நாட்களுக்குள் பெரும்பாலான குற்றங்களுக்கு அல்லது 90 நாட்களுக்குள், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மரண தண்டனை, ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டுகளுக்கு அல்லது அதற்கும் மேற்பட்ட தண்டனைகள் உள்ள குற்றங்களுக்கு வந்து புலனாய்வு நிறுவனம் வந்து குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் செய்யாமல் வந்து தாமதப்படுத்தினால் குற்றம் சாட்டப்பட்டவர் ஜாமீனில் விடுவிக்க உரிமை உண்டு அப்படிங்கிறத டிஃபால்ட் பெயில் வந்து கொடுக்கணும். இதனுடைய செயல்முறை பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து நீதிமன்றத்தை அணுகி குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு கடந்து விட்டதை நிரூபிக்க வேண்டும். ஒரு லாயரை வச்சு வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுறாங்க, அதனால் வந்து எனக்கு டிஃபால்ட் கொடுங்க அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கணும். இந்த விடுதலைக்கு விண்ணப்பிக்க வேண்டும், அதாவது மனு தாக்கல் செய்ய வேண்டும் தக்க நீதிமன்றத்தில். சட்ட அடிப்படை, இதுக்குண்டான சட்ட அடிப்படை பிணையில் விடுவிக்க தவறியதற்கான உரிமை என்பது தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான அடிப்படை பாதுகாப்பாகும். இது காவல்துறை நிர்ணயிக்கப்பட்ட சட்ட காலக்கெடுவுக்குள் செயல்பட வேண்டும் என்ற கொள்கையில் வேரூன்றி இருக்கிறது. இது ஒரு தவிர்க்க முடியாத உரிமையாக கருதப்படுகிறது. இது பெயில் அப்படிங்கிறது, அதாவது இது முழுமையானது மற்றும் நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் மறுக்க முடியாதது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பிஎன்எஸ்எஸ் பற்றி நம்ம பார்க்கும் பொழுது இந்த உரிமை வந்து பிஎன்எஸ்எஸ் சட்டம் 2023 பிரிவு 187 உட்பிரிவு 3 கீழ் வழங்கப்படுகிறது. இது பழைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிசின்னு இருந்தது, அதை தான் வந்து பிஎன்எஸ்எஸ்ஸாக மாற்றிருக்காங்க. இந்த சிஆர்பிசியில் வந்து 167 உட்பிரிவு 2ஆக வந்து இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம முதல்ல வந்து தெரிவித்து கொள்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள் வந்து விதிக்கப்படும் டிஃபால்ட் பெயிலையும். வழக்கமாக ஜாமீன் போலல்லாமல் பாதுகாப்பு வழங்குதல் அல்லது அபராதம் செலுத்துதல் போன்ற நிபந்தனைகள் இல்லாமல் இயல்பு நிலை ஜாமீன் வந்து வழங்கப்பட வாய்ப்பு வந்து இருக்கிறது. இதில் நீதிமன்றத்தினுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிஃபால்ட் பெயிலில் குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து இயல்பு நிலை ஜாமீனுக்கு விண்ணப்பிப்பதற்கு முன்பு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டால் நீதிமன்றம் வந்து கோரிக்கையை நிராகரிக்கலாம். இருப்பினும் குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து காலக்கெடுவுக்கு பிறகு குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பும் விண்ணப்பித்தால் நீதிமன்றம் ஜாமீன் வழங்க கடமைப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து கடைசியாக வந்து பெயில், டிரான்சிட் பெயில், அதாவது இது வந்து ஒரு போக்குவரத்து பெயில் அப்படிம்பாங்க. ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு செல்வது, ஒரு இடத்தில் ஒரு சம்பவத்தை செய்துவிட்டு இன்னொரு இடத்தில் வந்து இருப்பார்கள் குற்றத்தை செய்துவிட்டு. அப்போ அந்த டிரான்சிட் பெயில் அப்படி கருதப்பட்டால், அதாவது டிரான்சிட் பெயில் அதாவது போக்குவரத்து ஜாமீன் சொல்லுவாங்க. போக்குவரத்து ஜாமீன் என்பது ஒரு அதிகார வரம்பில் ஒரு ஜூரிஸ்டிக்ஷனில் ஏதாவது ஒரு ஜூரிஸ்டிக்ஷனில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபருக்கு கைது செய்யப்படுவதிலிருந்து தற்காலிக பாதுகாப்பாகும். அதாவது கைது செய்யப்படுவதிலிருந்து தற்காலிக பாதுகாப்புக்கு
இது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நீதிமன்றத்திற்கு வழக்கமான அல்லது முன்ஜாமீன் பெற நேரம் ஒதுக்குகிறது. இது ஒரு நீதித்துறை ஒரு கேஸ்லா மூலியமாக இது வந்த ஒரு விஷயம். இது ஒரு நபர் தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தை அணுகுவதற்கு பயணத்தில் இருக்கும் பொழுது பாதுகாப்பை வழங்குகிறது. அதாவது பயணத்தில் இருக்கும் பொழுது, அதாவது ஜூரிஸ்டிக்ஷனை விட்டு வெளியே இருக்கிறாரு, ஜூரிஸ்டிக்ஷனில் தான் பெயில் போடணும். அப்போ போயிட்டு இருக்கும் போதே அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெயில் போடுவாங்க. அப்போ எங்கே இருக்கிறார்களோ அங்கே பெயில் போடலாம். அதுக்கப்புறம் நடக்கிறது என்ன அப்படிங்கிறது தான் விஷயம். இது நபர் தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தை அணுகுவதற்கு பயணத்தில் இருக்கும் பொழுது பாதுகாப்பை வழங்குகிறது மற்றும் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வழங்கப்படுகிறது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைக்கால பாதுகாப்பு, ஒரு இன்ட்ரீமாக ஒரு சேஃப்டி. ஒரு நபர் ஒரு புதிய மாநிலம் அல்லது அதிகார வரம்பிற்குள் நுழைந்தவுடன், ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உள்ள போனவுடன் உடனடியாக கைது செய்வதை இது தடுக்கிறது. அங்கு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது. வழக்கமான ஜாமீன் கோருவதற்காக நேரம் கிடைக்கிறது. இதோட நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, முன்கூட்டியே அல்லது வழக்கமான ஜாமீனுக்கு விண்ணப்பிக்க முறையான பிராந்திய அதிகார வரம்பை கொண்ட நீதிமன்றத்திற்கு செல்ல தனிநபருக்கு தேவையான நேரத்தை இது வழங்குகிறது. இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்துடலாம். அதாவது கல்கத்தாவில் வசிக்கும் ஒருவருக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் பெங்களூரில் வசிக்கிறார்கள் என்றால் அவர்கள் பெங்களூரில் உள்ள நீதிமன்றத்தில் போக்குவரத்து ஜாமீனுக்கு விண்ணப்பிக்கலாம். ஏன் அப்படின்னா, கல்கட்டாவில் தான் போடணும் ஜாமீன். ஆனால் டிரான்சிட் பெயில் இவங்க பெங்களூரில் இருக்கிறதுனால கல்கட்டாவுக்கு போகும்போது கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு கருதப்பட்டால் பெங்களூர்லேயே இவங்க ஃபைல் பண்ணி டிரான்சிட் பெயில் வாங்கலாம் அப்படிங்கிறது. இது என்னென்னா, போகும்பொழுது கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது கல்கத்தா காவல்துறையினரால் கைது செய்யப்படாமல் கல்கத்தாவுக்கு பயணிக்க பெங்களூரு நீதிமன்றம் அவர்களுக்கு தற்காலிக பாதுகாப்பு இந்த பெயிலின் மூலமாக வழங்கப்படுது. கல்கத்தாவை அடைந்தவுடன் அந்த நபர் முழு ஜாமீன் பெற தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தை அணுக வேண்டியது அவசியமானது. இது ஒன்லி டிரான்சிட் பெயில். நீங்கள் டிரான்சிட் ஆகிட்டீங்கன்னா பெயில் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். இது முக்கிய பரிசீலனை. வரையறுக்கப்பட்ட நோக்கம் என்ன இது அப்படின்னா, போக்குவரத்து ஜாமீன் தற்காலிகமானது மற்றும் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சம்பவம் அல்லது குற்றச்சாட்டுகளுக்கு குறிப்பிட்டது அப்படின்னு. எதிர்காலத்தில் நிகழும் எந்த ஒரு குற்றங்களுக்கும் இது முழுமையான பாதுகாப்பை வழங்காது அப்படிங்கிறது ஒரு விஷயம். நீதித்துறை விருப்புரிமை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வழக்கின் உண்மைகளின் அடிப்படையில் இந்த ஜாமீனை வழங்க நீதிமன்றங்களுக்கு விருப்புரிமை உள்ளது. மேலும் அதை நியாயமாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். தெளிவான சட்டம் இது சம்பந்தமாக இல்லை. இந்த கருத்து முந்தைய சட்டங்களில் வெளிப்படையாக வரையறுக்கப்படவில்லை என்றாலும், ஆனால் உச்ச நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. கேஸ் லாஸ் மூலமாக வந்ததுனால இது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இப்போ பிஎன்எஸ்எஸ் சட்டம் 2021 இதை குறிப்பிடப்படவில்லை. இதுக்கு சம்பந்தமாக தனியாக ஒரு செக்ஷன் இல்லை என்றாலும் நீதிமன்றங்கள் அதை வழங்குவதற்கான அதிகாரம் நீதித்துறைக்கு இருக்கிறது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் அதை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறது. ப்ரொவிஷனல் பெயில் அப்படின்னா என்ன? தற்காலிக ஜாமீன் என்பது
ஒரு நபரை காவலில் இருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்படுவதாகும். இது வழக்கமான அல்லது முன்ஜாமீன் விண்ணப்பத்தின் மீது இறுதி முடிவு எடுக்கப்படும் வரை, ஆன்டிசிபேட்டரி பெயில் அந்த முடிவு எடுக்கப்படும் வரை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நீதிமன்றத்தால் வழங்கப்படுகிறது இந்த ப்ரொவிஷனல் பெயில். இது அபராதம் அல்லது பணத்தை டெபாசிட் செய்வது போன்ற நிபந்தனைகளுடன் வழங்கப்படுகிறது. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்கி தேவைக்கேற்ப ஆஜராக வேண்டும் அப்படிங்கிறதும், நிபந்தனைகளை பின்பற்ற தவறினால் ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு அந்த நபர் மீண்டும் காவலில் எடுக்கப்படலாம். அதாவது ஆன்டிசிபேட்டரி பெயில் பெண்டிங்கில் இருக்கும் பொழுது அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் மேலே முடிவு எடுக்கிறதுக்கு தாமதமான ப்ரொவிஷனல் பெயில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு இது. தற்காலிக ஜாமீனின் முக்கிய அம்சங்கள் என்ன? தற்காலிக நிவாரணம் என்ன? நீண்டகால ஜாமீன் கோரிக்கையை நீதிமன்றம் பரிசீலிக்கும் போது இது தற்காலிக சுதந்திரத்தை வழங்குகிறது. இதுக்கு நிபந்தனை உண்டு. ஆனால் கண்டிப்பாக நிபந்தனை கண்டிஷனலாக பெயில் கொடுப்பாங்க. கண்டிஷன் போடும் நீதிமன்றம். என்ன, நீதிமன்றத்தால் பார்த்தீங்க அப்படின்னா நிர்ணயிக்கப்பட்ட குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு விடுதலை செய்யப்படுகிறது. எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, கண்டிஷன்னா என்ன கண்டிஷன் கொடுப்பாங்க நீதிமன்றம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரொக்கத்தொகை அல்லது அபராதத்தை டெபாசிட் செய்ய நீதிமன்றம் உத்தரவு இடும். பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க உத்தரவிடும். ஏன்னா அவங்க வெளிநாடு தப்பி சென்று விடக்கூடாது அப்படிங்கிறதுனால தேவைப்பட்டால் நீதிமன்றம் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க சொல்லும். அடுத்து பார்த்தீங்கன்னா, காவல்துறை காவல் நிலையத்திற்கு சென்று அந்த நபரை கையொப்பம் இட சொல்லும். அதுக்கு என்ன டெய்லி பேசிஸாக இருக்கலாம், இல்லை வீக்லி பேசிஸாக இருக்கலாம். அது நீதிமன்றத்துடைய அதிகாரத்தை பொறுத்தது. அது டிஸ்கிரேஷனரி பவர் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறது. அனுமதியின்றி அதிகார வரம்பை விட்டு வெளியேறக்கூடாது. அதாவது எந்த ஊரில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த ஊரில் தான் இருக்கணும். அதை மீறி நீங்கள் வேறு எந்த இடத்துக்கும் போகக்கூடாது அப்படின்னு கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க பெயிலில். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வழக்கமான அல்லது முன்ஜாமீன் விண்ணப்பம் நிலுவையில் இருக்கும் பொழுது இது பெரும்பாலும் வழங்கப்படுகிறது. இந்த ப்ரொவிஷனல் பெயிலில் கண்டிஷனோடு வழங்கப்படுகிறது. உறுதிப்படுத்துதல் அல்லது ரத்து செய்யுதல். அதாவது உறுதிப்படுத்துதல், அதாவது ஜாமீனை உறுதிப்படுத்துதல் அல்லது இந்த ப்ரொவிஷனல் பெயிலை ரத்து செய்யுதல். எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டு எந்த ஆட்சேபனையும் இல்லாவிட்டால் நீதிமன்றத்தால் தற்காலிக ஜாமீன் உறுதி செய்யப்படலாம். அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் விதிமுறைகளை மீறினால், அதாவது கண்டிஷனை மீறினால் அதை ரத்து செய்ய நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த கண்டிஷன்ஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த பெயில் உங்களுக்கு கேன்சல் ஆகாது. கண்டிஷனை ஃபாலோ பண்ண தவறிவிட்டால் நீங்கள் போலீஸ், அதாவது காவல்துறை நடவடிக்கை மூலமாக நீதிமன்றம் உங்களுடைய பெயிலை கேன்சல் பண்ண அதிகாரம் இருக்கிறது. நீதித்துறை விருப்புரிமை. இது ஒரு டிஸ்கிரேஷனரி பவர் தான், நீதித்துறையோட விருப்புரிமை. அதாவது வழக்கின் குறிப்பிட்ட உண்மைகளின் அடிப்படையில் தற்காலிக, அதாவது ப்ரொவிஷனல் பெயில் தற்காலிக ஜாமீன் வழங்குவதை நீதிமன்றத்தின் விருப்பப்படி அது இருக்கும். அந்த விருப்பப்படி இருப்பது என்ன எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வழக்கறிஞரோட வாதம், அவர் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த வகையான ஜாமீன் நம்ம எவ்வளோ 6 கைண்ட்ஸ் ஆஃப் ஜாமீன்ஸ் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் நீதிமன்றம் முடிவு பண்ணணும். நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுடைய சேனல் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். அதாவது வேல்யூ அப்டேட் சேனல்.
நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நாங்கள் அப்லோட் பண்ண உடனே வரும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு முழு சட்ட வடிவம் வந்து தெரிய வரும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தயவுசெய்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள், மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார்கள், இதன் மூலமாக பயன்பெறுவார்கள் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம்.